மற்றும் ஒரு பலத்தை கரகோஷம் அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். அதாவது நீங்க சொன்னீங்க அது வெற்றி ரகசியம். அது சொல்லும்போது ரொம்ப வெற்றி கிடைச்சா நினைக்கிறது நாட் மெயின்டைன் டைம் வரும். அது உள்ள கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த 25 மினிட்ஸ் உள்ள கண்டென்ட் இல்லையா, அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. எனக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருது. ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம நல்லா ஹோம்ஒர்க் கொடுப்போம். நானும் இந்த மாதிரி விளையாட்டு அண்ணன் வந்தேன். அவர் பேசுறதெல்லாம் காம்பெண்ட் பார்க்குறேன். எழுதிக்கிட்டே இருக்கேன். இப்பெல்லாம் எழுதி முடிக்க முடியல. அவர் சொல்றதை கேட்கலாம், எழுதி முடிக்கிறதா ஒரு பெரிய குழப்பம். சரி, நமக்கு என்ன ஞாபகம் வரும் அதை வச்சுக்கணும், அதை விட்டுவணும். அது மாதிரி 35 நிமிஷம் ஒரு கல்கண்டு சாரம் எப்படி இருக்கும், அதை மாதிரி பல கருத்துக்கள். இப்போ ஒரு தலைமைகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுடைய மாநில அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாங்க ரொம்ப அழகா, மிக அழகா. அதாவது ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணுவாங்க, எழுத்தாளர் என்ன பண்ணுவாங்க, நினைச்சதை எழுதலாம், நினைக்கதை எழுதலாம். ஆனால் எல்லாரும் எதை வச்சுக்கோ அதை எழுதணும். அந்த மாதிரி தான் அவர் எழுதிக்கான்னு சொல்லி அதை எழுதி காட்டி அதோட நிலைகளோட சுட்டி காட்டி நிஜமாவே சார் எப்படின்னாக்க இப்போ சொன்னார். நமக்கு தெரியும் நிறைய வாரிசு அரசியல் எல்லாமும் இருக்குது. ஆனால் எழுத்துறது வாரிசுங்கிறத அவர் உண்மையிலேயே நம்ம கண்படி பூந்து விட்டுட்டாங்க. அதனால மீண்டும் அடுத்து நம்ம வந்து இந்தியாவோட மேன்செஸ்டர் ஜிகே கேட்டால் நான் பிள்ளைகளுக்கு கொஸ்டின் கேட்க தான் தெரியும், பதில் தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவோம், இந்தியாவோட மேன்செஸ்டர் திருப்பூர்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய திருப்பூரை இதாக ஒரு அடிப்படையாக கொண்ட கிருஷ்ணனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லி தெரிவித்தாங்க. உங்களுக்கு யாருக்காவது இப்போ எல்லாரும் உங்களுக்கு என்ன படம் கொண்டு போகணும்னா அவங்க வந்து ஆர்மியில் இதை கேட்போம். ஆனால் அந்த உடனே தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே யூடியூப் பார்க்கறாங்க இருக்க முடியாது. ஐ திங்க் அத்தனை பேருமே இப்போ பேசும்போது கூட எல்லா பேரும் யூடியூப் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுட்டே இருப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து திருவாளர் டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணனோட யூடியூப் ஸ்பீச்லாம் கேட்டு பாருங்க. அப்புறம் ஒரு புரியும் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், அதை எப்படி அனுபவம் தெரியும். அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த இலக்கியவாதி திரு டாக்டர் கிருஷ்ணா அவர்களை நினைக்கிறேன். வெள்ளப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. என்னுடைய இனிய நண்பர் மிக சிறப்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற திரு பேனா தமிழ்வாணன், மன்னிக்கவும் லேனா தமிழ்வாணன் அவர்களே, எல்லா கூட்டத்திற்கும் லேனா தமிழ்வாணன் வருவார் என்று அவரோடு நான் போனால் எப்போதுமே அவர் தன்னுடைய கடைசி தம்பியைத்தான் அனுப்பி வைக்கிறார். இந்த கூட்டத்திலும் லேனா அவருடைய கடைசி தம்பி வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். திரு ரவி கீதா அவர்களே, நவீனன் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்கள். நவீனன் அவர்களுடன் 25 ஆண்டு காலம் நிரமணி கதையில் ஒன்றாக பணியாற்றியவன் என்ற வகையிலும், அதற்கு பிறகு நவீனன் 92 வயதில் காலமாவதற்கு முன்பு வரை அவருடன் நெருங்கி பழகியவன் என்ற வகையிலும் இங்கு நான் பேச வந்திருக்கிறேன். திரு லேனா அவர்கள் புத்தகம் விற்பனை செய்வதில் உள்ள சங்கடங்களை பற்றி மிக அழகாக பேசினார். சின்னத்தீர் கதைகள் என்று ஒரு தொகுப்பு அலையன்ஸில் விற்பனையாகிறது. தேவன் எழுதிய ஒரு 50 வரிகளுக்குள் அமைந்த சின்னத்தீர் கதைகள். அதில் ஒரு கதை மாகாளபுரி மர்மம் என்பது. புதுசாக விற்கிற வியாபாரி ஒரு மளிகை கடை நடத்துகிற செட்டியார் கிட்ட வந்து, ஐயா இந்த மகாளபுரி மர்மம்னு ஒரு நாவல், பிரமாதமான நாவல், 2 ரூபா தான் வாங்கிக்குங்க, அதனால் பெண்கள் படித்தா ரொம்ப ரசிப்பாங்க, மனைவிகள் படித்தா ரொம்பவே ரசிப்பாங்க, அப்படியே சொல்ற 2 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்குறாரு. அந்த மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருகிற போது மனைவியை கொடுத்திருந்தேன், மாகாளபுரி மர்மம்னு ஒரு நாவல் என்று ஆரம்பித்து அந்த புத்தகத்தை எடுக்கிற போது அவர் மனைவி, இதே இப்போதான் ஒரு புத்தக வியாபாரி வந்து இந்த புத்தகத்தை நான் வாங்கிக்கணும் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு 2 ரூபா வாங்கி போனாங்க. மனைவி எனக்கு தூக்கி வாரி போடுகிறது. வாசலை பார்க்கிறார், அதே புத்தக வியாபாரி கையில் புத்தக பையோடு வேகமாக நடந்து போகிறார். இதை அவரை பிடித்து கேட்க வேண்டும் என்று அவசர அவசரமாக வாசலுக்கு வருகிறார். அதற்குள் அந்த புத்தக வியாபாரி போவதற்கு தயாராக இந்த பேருந்து ஏறிவிடுகிறார்.
அந்த நேரத்தில் இந்த செட்டியாருடைய நண்பர் சைக்கிள் வருகிறார். அவருடைய விஷயத்தை விவரிக்க நேரம் இல்லை. அங்கே போய் அந்த புஷ்ப வியாபாரியை நிறுத்து என்கிறார். சைக்கிள் வேகமாக போய் செட்டியார் அவங்களை நிறுத்தி சொன்னாங்க. நீங்க சொன்ன போது அந்த வியாபாரி அவரோட திடீர் தொல்லையா போச்சுங்க. ஒரே ஒரு பிரதி தான் இருக்குன்னு வேண்டும் வேணுங்கிறார். சரி என்று ஒரு பிரதியை கொடுத்து 2 ரூபாய் வாங்கி கொண்டு போய்விடுறார். இப்படித்தான் சாமர்த்தியமாக புத்தகங்கள் விற்க முடியும் என்கிற சூழலில் இந்த மிகச்சிறந்த உடல் வரிகள் என்கிற புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைவரும் வாங்கி ஆதரிக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் உள்ள கதைகளை பற்றி நான் பேச தேவையில்லை என்றும் அதை பற்றி ஏனாவே பேசிவிடுவார் என்றும் ஏற்கனவே திரு ரவி கீதா அவர்கள் என்றும் சொன்னார். இருந்தாலும் ரவி கீதா அவர்களுடைய நடையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முழுவதுமாக நான் படித்து பார்த்தேன். விஸ்தாரமாக நான் அதை பற்றி பேசப் போவதில்லை. எனினும் திரு லேனா அவர்கள் சொன்ன அந்த 2 கதைகள் பற்றிய விமர்சன கருத்தை அப்படியே 100% வழிமொழிகிறேன். என்னுடைய கருத்து. சில விஷயங்களை எழுதலாம், சில விஷயங்களை எழுத தேவையில்லை என்பது என்னுடைய கோட்பாடு. இந்த ரவிகீதா அவர்களுடைய எழுத்தில் தென்படுகிற ஓட்டம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவரால் விரும்பி படிக்கக்கூடிய வகையில் எழுத முடிகிறது. இன்னொன்று அவருக்கு சுருக்கமாக எழுதவும் வருகிறது. எனவே இன்றைக்கு பத்திரிகைகள் பக்க பிரச்சனை, இடப்பிரச்சனை காரணமாக திண்டாடி தவிக்கின்றன. அவர் சுருக்கமாக எழுதினால் அதிக பிரசுர வாய்ப்பு அவருக்கு கிட்டும். ஒன்று. இரண்டாவது, இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு எழுத்தாளர் தன்னுடைய பெயர் 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்றால் புனைவு கதைகளை மட்டும் எழுதினால் போதாது. அதற்கான தளங்கள் மிக குறைந்து விட்டன. அமுத சுரபியில் அதிகபட்சம் ஒரு இதழில் 2 கதைகளை வெளியிடுகிறோம். அப்படியானால் வருடத்தில் 24 கதைகள். தமிழ் 200க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள், நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். எனவே எழுத்தாளர் தன்னுடைய பெயர் வெளியே தெரிய வேண்டும் என்றால் பேட்டி கட்டுரைகள், விமர்சனங்கள், ஆலயம் பற்றிய கட்டுரைகள், ஆன்மீக கட்டுரைகள் என்று பலவற்றையும் எழுதுகிற ஒரு தன்மைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய அமுத சுரபிக்கு பிரபுசங்கர், எஸ் சந்திரமௌலி, ஜனனி ரமேஷ், நித்லாஜ்வாலா இப்படியெல்லாம் சில நிருபர்கள் வெளியில் வந்து பணிபுரிகிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமே ஒரு ஆதங்கம் உண்டு. எங்களுடைய சிறுகதைகளையுமே வெளியிடுவதில்லையே என்ற ஆதங்கம். அவர்களிடம் நான் சொல்வது, எந்த பத்திரிகையிலுமே ஒரு சிறுகதை ஆசிரியர் ஒரு கதையை வெளியிட்டால் மறுபடி அவருடைய அதே கதையை வெளியிடுவதற்கு குறைந்தது 6 மாதமாவது ஆகும். அதுதான் நடைமுறை. எனவே உங்களுடைய பெயர் வெளியில் தெரிய வேண்டும் என்றால் பல்வேறு வகையான கட்டுரைகளை எழுதுங்கள். சிறுகதை எழுதுவதானால் நிருபராக என்பதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுங்கள். சந்தோஷமாக எழுதுகிறார்கள். நவீனன் இவ்வளவு பெயர் வாங்கியிருக்கிறார் என்று நவீனன் பெயரை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் எழுதினார். 300 மேற்பட்ட கதைகள் எழுதினார். 30 புத்தகங்கள் வந்திருக்கின்றன. ஆனாலும் அவரை பற்றி நினைக்கிற போது மனத்தில் தோன்றுவது அவருடைய திரைத்துறை சார்ந்து எழுதினார். உணர்வதான எழுத்து என்பது கௌரவ குறைச்சல் என்கிற எண்ணத்தை நாம் வைத்துள்ள வேண்டும். இது ரவி கீதா அவர்களுடைய அன்பான உள்கருத்து. யோசிக்க நவீனனுடைய எழுத்தாற்றலில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்பது அது அவருடைய வாழ்க்கையிலும் இருந்தது அவருடைய நகைச்சுவை உணர்வு. தினமணி கதையில் நான் சென்று சேர்ந்த புதிதில் என்னை அன்போடு வரவேற்று எனக்கு அச்சுப்பிழை திருத்த கற்றுக் கொடுத்தவர் நவீனன். அவரிடம்தான் நான் அச்சுப்பிழை திருத்த கற்றுக்கொண்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு பிரபல நடிகரை பேட்டிட்டு எழுதினார். மிக பிரபலமான நடிகர். அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் நிர்வாண காட்சிகளில் நடிப்பீர்களா? தொடர்ந்து நடித்துக் கொண்டுதானே இருக்கிறேன். மொத்த காட்சிகளில் நடிப்பீர்களா? நான் தயார், மற்றவர்கள் சம்மதிப்பதில்லை. கடைசியில் பேட்டி கொடுத்தவர் தேவர் படத்தில் நடிக்கும் பாம்பு என்று முடிவு. அந்த இறுதி வரையில் படிக்கிற போது ஒரு அதிர்ச்சியோடு படித்துக் கொண்டே போய் கடைசியில் படிக்கிறோடு முகவரோடு அதை நாம் படிக்கிறோம். நவீனனுடைய இந்த ஆற்றல் தான் அவரை பெரிய பத்திரிகையாளராக மாற்றுகிறார். சாவியிடம் ஒரு பழக்கம் உண்டு. எல்லோரையும் அழைத்து வைத்து கொண்டு ஏதாவது ஐடியா கொடுங்கள் என்றார். பத்திரிகை நடத்துவது எழுதுவது கூட பெரிதல்ல. எழுதுவதற்கு ஏற்ற வகையில் சுவாரஸ்யமான ஐடியாக்கள் கிடைக்க வேண்டும். அது நவீனனுக்கு கிடைக்கும். திருவிளையாடல் படம் வெளிவந்த போது என்ன செய்யலாம் அதை பிரபலப்படுத்த என்று சாவி நவீனிடம் கேட்டார். நவீனன் சொன்னார், கிருபானந்த வாரியார்கள் விமர்சனம் கேட்கலாம் என்றார். சாவி சொன்னால் பொருத்தமானது. திருவிளையாடல் சிவபுராணத்தை பற்றிய கதை, அவர் சிவபக்தர். ஆனால் அவர் மிக மிக பரபரப்பான அறுவடையில் இருக்கக்கூடியவர். திருவிளையாடலுக்கு முழு படத்தையும் பார்த்திருப்பாரா தெரியாது. பார்த்திருந்தாலும்
விமர்சனமாக நெடுமையும் அவர் பேச முடியாது என்றவுடன் இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றால் நவீன். தொலைபேசியில் தான் பாரதியார் சுவாமிகள் தொடர்பு கொண்டார். நவீனுக்கு தெரியாத பிரமுகர்கள் என்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை பிறந்திருக்க மாட்டார். அப்படி எல்லாரோடும் அவருக்கு தொடர்பு உண்டு. அவருக்கு தொடர்பு இல்லாத ஆளை கிடையாது. பாரதியார் சுவாமிகள் நவீனன்ற கூட அவர் ரொம்ப அப்படியா எப்படி இருக்கீங்கப்பா என்ன எதுன்னு பேசினார். மறு திருவிழாக்கள் பற்றி எனக்கு ஒரு விமர்சனம் தேவைன்னு அவர் கேட்டார். எனக்கு நேரம் இல்லையப்பா என்றார். ஆனால் ஒரு வரி விமர்சனம் தொலைபேசி சொல்லுங்கள், ஒரு வரி விமர்சனத்தை போட்டுக் கொள்கிறோம் என்று நவீனன் சொல்ல, உடனே ஒரு வரி விமர்சனத்தை கிருபானந்த வாரியார் சொல்ல, அது தினமணிக்கு வெளியாகி நட்ச பாராட்டுகளை பெற்றது. கிருபானந்த வாரியார் தந்த அந்த ஒரு வரி விமர்சனம், சிவாஜி திருவிளையாடல் படத்தில் நல்ல முறையில் சிவஜியாக நடித்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். இப்படியெல்லாம் கருத்துக்கள் தோன்றுவதற்கு நவீனுடைய அந்த சுறுசுறுப்பான மூளை தொடர்ந்து இயங்கி வந்தது. அதனுடைய பெரிய பலம். இங்கு நான் கேட்க விரும்பிய இன்னொரு கேள்வியோடு அதை வந்திருக்கிறீர்கள். அவர் தன்னுடைய கடைசி காலங்களில் சொல்வார், நான் சொல்ல சொல்ல என் பேத்தி எழுதி விடுவாள் என்று சொல்வார். இது எந்த பேத்தின்னு எனக்கு தெரியவில்லை. கடைசி நேரத்தில் அந்த பேத்தியினுடைய கையெழுத்தில் எங்களுக்கு நிறைய அடைப்புகள் நாங்கள் அதையெல்லாம் வச்சு கொடுத்து நாங்கள் வெளியிடுவோம். அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய நகைச்சுவை உணர்வு காரணமாகத்தான் என்று நினைக்கிறேன் அவர் 90 வயது தாண்டி வாழ்ந்தார். அவர் எந்த வகையிலும் எப்போதும் அழுப்படைந்ததோ சோர்வடைந்ததோ நான் பார்த்ததே கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரிடமிருந்து அவருடைய சுறுசுறுப்பு உழைப்பு பல்வேறு வகையில் சிந்தித்து அவர் எழுதுவது அவருடைய பலவிதமான புத்திமதிகள் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்பினோம். ஆனால் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னால் வாழ்க்கை என்னை புரட்டி போட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் 2 மனிதர்களை நினைத்துக் கொண்டு வாழ்க்கையை தொடர்ந்தேன். ஒருவர் நவீனன், இன்னொருவர் ஐராவதன் மாதிரி. நவீனன் தினமணி கதிரில் பணிபுரிந்த காலகட்டத்தில் ஒரு விபத்து என்று நினைக்கிறேன். அவர்களை வளர்ந்த பிள்ளை ஒருவர் காலமானார். அந்த செய்தி தொலைபேசியில் அவருக்கு வந்து போது இரவு ஒரு 8 மணி. அப்போது அந்த ஃபார்ம் முடிக்க வேண்டிய ஒரு சூழல். 16 நாங்கள் 16 பக்கங்கள் முடிப்போம். அதை ஒருவர் தான் தொடர்ந்து இயங்கி செய்து கொண்டிருப்பார். ஒருவர் அந்த பணியை பாதியில் விட்டுவிட்டு போனால் இன்னொருவர் அதை எடுத்து செய்வது மிகுந்த குழப்பம் ஏற்படும், காலதாமதமாகும். தினமணி கதிர் அச்சுக்கு போக வேண்டிய சூழல். அங்கு அவர் தான் முடிக்க வேண்டும். அதற்கு இன்னும் 2 மணி நேரங்கள் ஆகும். தொலைபேசியில் கேட்டார், அவன் இருக்கிறானா இது போய்விட்டானா? போய்விட்டான் என்று சொன்னாங்க. தொலைபேசியை வைத்திருக்கார். தொடர்ந்து பணியை பார்க்க ஆரம்பித்தார். பத்திரிக்கை இன்னொரு கேட்டார்கள், அவன்தான் போய்விட்டான், இனிமேல் உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமான போவதால் ஒன்றும் எழுதுகிறார். ஆனால் ஆயிரக்கணக்கான வாசகர்களுக்கு இதை படிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த தினமணி கதிரை இந்த வாரம் கொண்டு வரவில்லை என்றால் அலுவலகத்திற்கு அகௌரவமாகிவிடும். கண்டுவராமல் முடித்துட்டு போகலாம். மனம் இறந்த போனவர்கள் பேசுகிற போது அவர் கண்கலங்கி நான் பார்க்கிறேன். என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவரான ஐராவதன் மகாதேவன் கண்ணில் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுதே அவருடைய 30 வயது மகன் மின்விசிறியை படித்து பார்க்கிறேன் என்று ஏறி இந்த மின்சாரம் தாக்கி அவர் கண்ணுக்குள்ளே கீழே உயிரிழந்து விழுந்தார். அதையும் அவர் தாங்கி கொரோனாவில் 34 வயதில் என்னுடைய ஒரே மகன் காலமான போது தொடர்ந்து உயிர் வாழக்கூடிய ஒரு தெம்பை எனக்கு வழங்கியது நவீனனுடைய நினைவு என்பதை இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் யாருக்கு எது எப்போது எப்படி நிகழும் என்கிற இன்றையான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம். என்னுடைய மனைவியை நான் ஆறுதல் படுத்துவதற்காக நவீனை பற்றி சொல்லி, ஐராவதன் மகாதேவனை பற்றி சொல்லி, பிறகு ஒன்று அவருடைய அமர வைத்து வலதுகையை தூக்கி என்றேன் தூக்கினாள், இடதுகையை தூக்கி என்றேன் தூக்கினாள், தலையை குனி என்றேன் குனிந்தாள், நிமிர் என்றேன் நிமிர்ந்தாள். உன்னுடைய புலன்களை நீ இயக்க முடிகிற மாதிரி உன்னுடைய மனதையும் இயக்க வேண்டும், இனி அதை நினைக்காது என்று நினைக்கவில்லை என்று விட்டுவிட்டாள். நாவரசு என்கிற நம்முடைய பையனை ராஜியை துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட அந்த பையனை இழந்த டாக்டர் பொன்னுசாமி என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய இல்லத்துக்கு வந்தார். என்னுடைய வாழ்வில் 2 சோகங்கள். ஒன்று என் பையன் இறந்த சோகம், இன்னொன்று நான் எந்தெந்த மனிதர்களை மிகவும் நேசித்தேனோ அந்த உறவினரோ நண்பர்களோ தகுந்த வகையில் எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்கிற சோகம். அது தனி எல்லோரோடையும் நிகழும். டாக்டர் பொன்னுசாமி என்னுடைய இல்லத்துக்கு வந்து என்னுடைய மனைவிக்கு அறிவுறுத்தினார், ஒரு புகைப்படம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது, ஆல்பத்தில் இருக்கிற என்னுடைய மகனுடைய புகைப்படத்தை பார்க்கக்கூடாது, அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று சேர்ந்து விட்டான், இனிமேல் நீங்கள் அமைதியாக ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துங்கள் என்று சொல்லி ஒரு மகளுக்கு அறிவுரை சொல்வது கூட சொல்லிவிட்டு அவர் போனார்.
எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது நவீனம் என்பவர் காவி கட்டாத ஒரு பரமாச்சாரியம். இப்படிதான் எனக்கு தோன்றுகிறது இல்லையா? நவீனம் ஒரு துறவி. அவர் எந்த ஒரு புகழுக்கும் ஆசைப்படவில்லை, பதவிக்கும் ஆசைப்படவில்லை. வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து கழித்து போய்விட்டார். வாழ்கிற வகையில் பற்றற்று வாழ்ந்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆன்மீகம் சொல்வது. அதுதான் பற்றற்று வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு கர்ம யோகி போல அவர் வாழ்ந்துட்டு மறைந்திருக்கிறார். எனவே சுஜி சுப்பிரமணியன் பெயரால் நான் விருது வாங்கியிருக்கிறேன், சிவசங்கரி பெயரால் விருது வாங்கியிருக்கிறேன், கீவாஜா விருது வாங்கியிருக்கிறேன். இப்படி நிறைய பிரமுகர்கள் பெயரில் எனக்கு விருது வாங்கியிருக்கிறேன் என்றாலும் அந்த பிரமுகர்களுடன் எல்லாம் நான் அதிகம் பழகியது. பெயரில் விருது கொடுத்தார்கள். ஆனால் நவீன விருது நான் இவருடன் பழகிய நான் பார்க்கிற போதெல்லாம் நவீனனை போன்ற ஒரு பற்றற்ற மனநிலை எனக்கு வர வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு தோன்றும். இந்த விருதை என் மனைவியிடம் காண்பித்து நவீனுடைய இயல்புகளை நான் என் மனைவிக்கும் சொல்வேன். ஒரு சகோதரிகள் தாய்மார்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். இழப்பை ஆண்கள் ஓரளவு தாங்கி விடுகிறார்கள், பெண்கள் தாங்குவதற்கு தவிர்க்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை அப்படி அல்ல. இதை தாங்கித்தான் வாழ வேண்டும், சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும். அமுதசுரபில் ரமாமணி சுந்தர் என்பவர் தன்னுடைய ஆர்டிசம் மகனை பற்றி ஒரு தொடர் எழுதுகிறார். அவர் காலமாகிவிட்டார். இப்போது மகன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். ரமாமணி சுந்தர் காலமாகிவிட்டார். ஒரு அத்தியாயத்தில் அவர் எழுதினார், என்னுடைய மகனை நான் திரைப்படங்களுக்கு போகிற போது அழைத்து செல்கிறேன். அவனுக்கு அதை பார்த்து ஏற்படுகிற சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காக அமைதியாக அவருக்கு படம் பார்ப்பான். 30 வயது ஆன பிறகு என்னுடைய மகன் இடைவேளை நேரத்தில் பக்கத்தில் இருந்த குழந்தைகளை அடித்துக் தொடங்கிவிட்டான். எனக்கு சங்கடமாக இருந்தது. அதன் பிறகு அவனை படங்களுக்கு நான் அழைத்து போவதும் இல்லை, நானும் படம் பார்ப்பதும் இல்லை என்று ஒரு 6 மாதம் இருந்தேன். பிறகு அவனை பராமரிக்க ஒரு பெண்மணி அமர்த்திவிட்டு ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு நான் படம் பார்க்க தொடங்கினேன். ஏனென்றால் தாய்மார்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம் வாழ்க்கையை நாம் வாழவில்லையோ என்கிற துயரம் நமக்கு வரக்கூடாது. உங்களுக்கும் கடவுள் கொடுத்திருப்பது ஒரே வாழ்க்கை தான் என்று ரமாமணி சுந்தர் எழுதியதை நவீன நடைமுறையில் வாழ்ந்து காட்டினார். மகனுடைய மரணம் என்பது வாழ்க்கை ஒரு சம்பவம். இது போன பிறகு ஆனந்தமாக வாழ்ந்தார். 92 வயதில் காலமாவதற்கு ஒரு ஆண்டு முன்னால் என்று நினைக்கிறேன். அசோக் பில்லர் அருகே நடந்து வந்து கொண்டிருந்தார். நான் எதிரே வந்து திருப்பூர் என்று கட்டி அணைத்துக் கொண்டார். ஒரு காபி சாப்பிட வேண்டும் வாருங்கள் என்று சரவணபவன் அழைத்து சென்றேன். நெடுநேரம் பேசி காபி சாப்பிட்டோம். அவரிடம் ஒரு பழக்கம் உண்டு. நல்ல அருமையான காபி சாப்பிட்டால் இந்த காபி சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த டம்ளரை கீழே வைத்துட்டு அதை ஒரு சுழற்றுவார். அது தானாக நிற்கிறவரை எதிர்பார்ப்பார். சரி, சரியான காபி தான் நாம் புரிந்து கொள்வோம். அன்றும் அப்படி அந்த காபி டம்ளர்கள் டவராக சுழற்றினால் கண்ணிலிருந்து மறைத்து போனால் நம்முடைய நெஞ்சங்களில் இருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார். என்னுடைய பத்திரிகை உள்ள நண்பர்களில் திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் பல்வேறு பலவீனங்களில் சிக்கி சீரழிந்தவர்கள். ஆனால் நவீனனுக்கு எந்த பலவீனமும் கிடையாது. அதுவும் அவருடைய பெரிய திறமை. எனவே இந்த நவீனனுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய புனைப்பெயர்களும் அவர் எழுதியிருக்கிறார். சிவராமகிருஷ்ணன் என்று கூட ஒரு புனைப்பெயர், ஏராளமான புனைப்பெயர்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஆனந்த கூத்தன் இன்று திருச்சியிலிருந்து ஒரு பத்திரிகை வந்தது. அதற்கான அவருடைய முதல் கதை வெளியாயிற்று. நாரண துரைக்கண்ணன் பிரசந்த விகடன் ஒரு பத்திரிகை நடத்தினார். நாப்பாரசாதியினுடைய முதல் கதையையும் லக்ஷ்மியினுடைய முதல் கதையையும் பிரசந்த விகடன் தான் வெளியிட்டது. இந்த பிரசந்த விகடனை ஒரு சிறந்த இலக்கிய பத்திரிகை. நவீனன் அவர்கள் 30க்கும் மேற்பட்ட கதைகள் எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த இலக்கியவாதி, அற்புதமான திரைத்துறை நிறுவனம். சிந்தனைக்கான ஒரு விஷயம் வந்து நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அதற்காக ஒரு விஷயம், நாட்டுடைமை ஆகிற நூல்கள், நாட்டுடைமை ஆகிற ஆசிரியர்கள் பற்றியெல்லாம் ஒரு நிறைய நான் வாசிக்கிறேன். மிக சராசரியானவர்களுக்கெல்லாம் கூட பல்வேறு கண்ணோட்டங்களில் நூல்கள் நாட்டுடைமையாக்கி பல லட்சம் ரூபாய்கள் கொடுப்பதையும் பார்க்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நவீனனுடைய படைப்பிலக்கியமாகவும் இவ்வளவு இருந்து, அது தவிரவும் இவ்வளவு எழுத்து அவர் எழுதியிருக்கிற பொழுது அவருடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக நாம் முயற்சி செய்யலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தோன்றுகிறது. அதற்கு இறையும் நாட்டுடைமையாவது ஏதோ நமக்கு கொஞ்சம் தொகை கிடைக்கும் என்கிற ஆர்வத்தாலோ ஆசையாலோ அல்ல, அது ஒரு பெருமை. அவருக்கு கிடைக்கிற ஒரு பெருமை, அதையும் நாம் முயற்சி செய்யலாம். உங்களுக்கு ரவி கீதா அவர்கள் கேட்டுக்கொண்டதை பற்றி இந்த வாசிப்பு சார்ந்து சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா அழகாக சொன்னார். சிறுகதையில் எதிர்பாராத ஒரு அழகை திருப்பம் இருக்க வேண்டும் என்று ரொம்ப அழகாக அவர் பேசினார். சுஜாதா அடிக்கடி எப்படி சிறுகதை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஒருவன் கதையை உதாரணமாக சொல்லுவார். பூங்காவில் தற்செயலாக சந்தித்துக் கொண்ட நண்பர்களில் ஒருவரை மற்றொருவர்
உங்களுக்கு பேய் பிசாசு ஆவி இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டா என்று கேட்டதற்கு மற்றவர் சேச்சே எனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, நான் இறந்தே 5 வருடம் ஆகியிருந்தேன் சொல்லிவிட்டு காலத்தில் வந்து மறைந்து போனார். இதுதான் இந்த சிறுகதையினுடைய இலக்கணம் சொல்வார்கள். காட்சி ஊடகங்கள் பெருகிவிட்டன. வாட்ஸ்அப் நிறைய வருகிறது, நாம் பார்க்கிறோம். ஏராளமான பேர் இந்த ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி தான். வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம மறுபடியும் வாட்ஸ்அப் இருக்கிறது. ஆனாலும் எழுத்தினுடைய அனுபவத்தை காட்சி ஊடகம் ஒருபோதும் தர முடியாது. காட்சி ஊடகம் சற்று நேரம் நமக்கு சந்தோஷம் தருகின்ற மூளையை சிந்திக்க வைக்காது. அது காட்சி ஊடகத்தினுடைய ஒரு தன்மை. எழுத்து ஊடகத்தை பிடித்துக் கொள்பவர்கள் தான் வாழ்க்கையை பற்றி சரியான கண்ணோட்டத்தை வகுத்துக் கொண்டு வாழ முடியும். என்னுடைய தாய் 90 வயது இருந்தார், என்னுடைய தகப்பனார் 96 வயது இருந்தார். என்னுடைய தாயார் பெரிய வாசகி, அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அழகான சிந்திக்கக்கூடிய வாக்கியங்கள் இருந்தால் அதை எழுதி வைத்துக் கொள்வார். நானும் இந்த எழுத்துறையில் இருக்கு என்றுதான் சொல்வார். நான் வெகுவாக ரசிப்பேன். ஆனாலும் என் தாயாருடைய பழக்கம் எனக்கு ஏற்படவில்லை. நான் படித்து விட்டுவிட்டேன். ஆனால் இப்பொழுது கொஞ்ச காலமாக, ஒரு 5-6 மாத காலமாக நல்ல வாக்கியங்களை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நானும் எழுதி வைத்துக் கொள்கிறேன். சிலவற்றை அம்சொல்லிலும் எழுதுகிறோம். அப்படி அண்மையில் நான் எழுதி வைத்துக் கொண்ட ஒரு வாக்கியம் இதை எந்த காட்சி ஊடகத்திலும் தர முடியாது. இந்த வாக்கியம் சொல்கிறது, நாம் நல்லவர்கள் என்றால் மற்றவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்று நாம் கருதுவது, நாம் சைவம் என்பதால் சிங்கம் நம்மை சாப்பிடாது என்று கருதுவது போல. அது மாதிரி இன்னொரு வாக்கியம், சிங்கம் புலி இரண்டும் மிக மிக சாதுவான விலங்குகள், ஆடு மாடு இரண்டும் மிக மிக கொடூரமான விலங்குகள் என்று சொல்லிட்டு புல் நாம் ஒருவரை பற்றி நினைக்கிறோம், மட்டமான நாடு என்று நினைக்கிறோம், இன்னொருவரை நல்ல நாடு என்று நினைக்கக்கூடும். நம்மிடம் பழகிய பழக்கத்தான் நாம் இடம் கொடுக்கிறோம். புத்தர் ஒரு அற்புதமான உண்மையை கண்டுபிடித்தார். தெரியும், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பது. ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்று காட்சி ஊடகத்தில் விளக்க முடியாது, கருத்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தர் தவம் செய்து அந்த உயரிய உண்மையை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் தவத்தில் பல படிநிலைகள் மேலே போய் ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடித்து கொண்டே போனார். அப்படி அவர் கண்டுபிடித்த பல உண்மைகள் இருக்கின்றன. ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்பது இறுதியில் அவர் பெற்ற ஞானம். அப்படி இடையே அவர் கண்டுபிடித்த பல உண்மைகளில் ஒவ்வொரு உண்மை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று முரணானது. உடலை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அசைத்து வலிமைப்படுத்த வேண்டும். மனத்தை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அதை அசையாமல் இருக்க செய்ய வேண்டும். நம்முடைய மனம் தியானத்தில் இருக்கிற போது அசையாமல் இருக்கிறது. அசையாமல் இருக்கிற போது அது வலிமை. வேற அவர்கள் சொன்னது மாதிரி எழுத்தில் சில வகையான நயங்களை நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஞான குரு தீபம் பார்சாதி ஒரு நாவல், அது ஒரு வரி நீங்கள் நான் விளக்கினால் ரசிப்பீர்கள். ஒரு பத்திரிகை ஆசிரியன், அவன் அமர்ந்திருக்கிறான். அவன் தான் இந்த கதையினுடைய கதாநாயகன். அவன் முன்னால் ஒரு தள்ளு கதவு இருக்கிறது, கீழே திறந்திருக்கிறது, மேலே திறந்திருக்கிறது தள்ளு கதவு. நாவல் இந்த அத்தியாயத்தில் தொடர்கிறது. அவனை சந்திக்க இந்த கதாநாயகி வருகிறாள். அவள் அவனுடைய காதலியாக இருந்தவள். 3 நாளுக்கு முன் அவளுக்கு இன்னொருவருடன் திருமணமாகிவிட்டது. அதன் பிறகு முதல் முறையாக அவனை சந்திக்க அவள் வருகிறாள். 3 நாள் காதலை சந்தித்து வருகிறாள். அவளுடைய கால்கள் கீழே தெரிகின்றன. அந்த கால்களில் மருதவனை இட்டிருக்கிறார்கள். திருமணப்பெண் மருதவனை இட்டிருக்கிறார்கள். சிவப்பாக இருக்கிறது. உன் காதலி ஓசையிலே என் காதலை நான் அறிவேன் என்று கண்ணதாசன் சொன்னது பார்த்து அந்த கால்கள் பாதங்களை பார்த்த உடனேயே தன்னுடைய அந்த முன்னாள் காதலியுடைய அருகே அதிலிருந்து அவன் புரிந்து கொள்கிறான். அந்த பாதங்களை பார்க்கலாம், சிவப்பால் மருதாணி இருப்பதையும் பார்க்கலாம். 3 நாளைக்கு முன்பிருந்து தான் இன்னொருவனுக்கு சொந்தம் என்பதை சிவப்பு மையால் அடிக்கோடிட்டு உணர்த்துகிறாளோ. சிவப்பு மையால் அடிக்கோடிட்டு உணர்த்துவது என்பதுதான் எழுத்து இல்லையா? அந்த இடத்தில் அதை சொல்வதுதான் எழுத்து. ஜானகிராமனுடைய அம்மா வந்தாள் நாவலில் அம்மா அந்த கதாநாயகன் அப்புறம் சொல்கிறாள், அந்த பிரஸ் ஓனரோட பொண்ணு ஜாதகம் அவன் சேர்ந்துருக்கா, நீ போய் பாரு, இது கொடுக்குற மாதிரி கொடுத்தது பண்ணி ஒரு பாரு பார்த்துட்டு வா, உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டான். ஒன்றும் நல்லா பட அழகா தேர்கோலம் போட்டு நிமித்தி வச்ச மாதிரி இருப்பான்.
தேர்கோள் அழகாக வரைந்து அதை நிமிர்த்தி வைத்தது மாதிரி இருந்து அதுதான் எழுத்து இல்லையா? இது மாதிரியான பல ரசமான உரையாடல்கள் அம்சங்கள் எல்லாம் ரவிகீதாவில் எழுத்து நிறைய இருக்கின்றன. எழுத எழுத இன்னும் பாடல்கள். சின்ன அறிவுரை, நீங்கள் புனைவு ஃபிக்ஷன் மட்டும்தான் எழுத வேண்டும் என்று வைத்துக் கொள்ளாமல் புனைவல்லாத கட்டுரைகளையும் எழுத தொடங்கினால் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய பெறும். உங்களுடைய பெரிய பலம் என்பது உங்களுடைய நடை, உங்களுடைய மூளை, உங்களுடைய எழுத்தாற்றல் இவற்றையெல்லாம் விட சின்ன வடிவத்தில் பிரமாதமாக உங்களால் தர முடிகிறது. இன்றைக்கு பத்திரிகை இருக்கிற சூழலில் நமக்கு தேவை கம்பர் அல்ல, திருவள்ளுவர் தான். சின்ன சின்னதாக எழுதினால்தான். பிருந்தா சாரதி ஒரு ஹைக்கூ எழுதியிருந்தார். என்ன எழுதினார்? நினைத்து நினைத்து மகிழலாம். ஊஞ்சலில் வண்ணத்து பூச்சி வந்து உட்கார்ந்தது. ஊஞ்சலுக்கு மதமும் நினைவு. ஒரு காலத்தில் ஊஞ்சல் பூவோடு காயோடு இருந்த போது வண்ணத்து பூச்சிகள் வந்து உட்காரும். மதமும் நினைவு. இந்த வண்ணத்து பூச்சி ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்த போது என்று அவர் எழுதுகிறார். இப்போது ஆங்கிலத்தில் கூட 20 வரி 30 வரியில் அமைந்த சின்னஞ்சிறு கதைகள் தான் பிரபலமாக இருக்கின்றன. சேது மாதவன் என்று அதிகம் புகழ்பெறாத ஒரு எழுத்தாளர் கல்கியில் ஒரு பக்க கதை எழுதியிருந்தார். கும்பகோணம் தீ விபத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது குழந்தைகள் எல்லாம் பெருகி இறந்து அந்த சம்பவம். அப்போது நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு ஒடிய போய் விட்டார்கள். எல்லாம் பத்திரிகைகளில் வந்த காலகட்டத்தில் இந்த ஒரு பக்க கதை. அந்த 5 வயது சிறுமியை பெற்றோர் ஒரு பள்ளியில் சேர்ப்பதற்காக அழைத்து வருகிறார்கள். தலைமை ஆசிரியரை சொல்கிறார்கள், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னா அவனை சேர்த்துக்கோமா. உங்க அப்பா பேர் என்ன? அம்மா பேரு நியமா. இது என்னன்னு சொல்லு. எதை மேடம்? சரி, என்ன கலர்? பச்சை மேடம். பரவாயில்லையே, எல்லா பேருக்கும் சரியா பதில் சொல்ற, அவனை சேர்த்துக்கிறோம். ஆனால் நான் கூட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம். நீ கேள்வியா? கேளு. இல்ல, இந்த பள்ளிக்கூடத்தையும் நெருப்பு பிடிச்சாங்களெல்லாம் விட்டு நீங்க ஓடிடுவீங்களா? ஒரு செய்தி என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் 100 மடங்கு தாக்கத்தை இந்த மாதிரியான ஒரு சின்ன கதை, ஒரு பக்க கதை. ஆங்கிலத்தில் புகழ்பெற்ற ஒரு பக்க கதை. 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு பிரெயின் டியூமர், அதனால் அவனுடைய முடிமுழுவதும் ஊட்டி விடுகிறது, குணமாகி விடுகிறான். வீட்டுக்கு வருகிறான், நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள், அவனோடு அன்போடு பேசுகிறார்கள். திங்கட்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு வா வா என்று கூப்பிடுகிறார்கள். மொட்டை தலையோடு வரதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. 2 மாதம் முடி முளைச்ச பிறகு வரேன் என்கிறான் அவன். சிறுவர்கள் ஒன்று பேச சென்று விடுகிறார்கள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை காலை 8:30 மணிக்கு ஒரு 40-50 மாணவர்கள் தட்டலிருந்து கதவை தட்டுகிறார்கள். ஸ்கூலுக்கு வா, ஸ்கூலுக்கு வா என்று. மொட்டத்தில் மயில் முளைச்ச பிறகு வரேன்னு சொன்னேன் இல்லை என்றவாறு அவன் கதவை திறக்கிறான். வந்திருந்த அத்தனை மாணவர்கள் மொட்டை எடுத்து கொண்டு வந்திருந்தார்கள். உயர்ந்த ஒரு பாசம், பதிவு. ஆக அளவு நீளமாக இருந்தால்தான் நல்ல கதை அமையும் என்பதில்லை. அளவு சிறியதாக இருந்தால் இந்த நல்ல கதைகளை அமையலாம். அவருக்கு ரவிகீதா அவர்களுக்கு ஒரு ஆற்றல். சின்ன வடிவத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்வது என்பது கடினம். நீண்ட வடிவத்தில் நல்ல கருத்தை சொல்வது என்பது எளிது. சிறுகதை எழுதுவது கடினம், நாவல் எழுதுவது எளிது. நாவல் என்பது இந்த அறையிலிருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பதை போன்றது. சிந்தனை உங்களுக்கு வெளியே இருந்து ஜன்னல் வழியாக அறையை பார்ப்பதை போன்றது. புதிய வடிவத்தில் இதை கொண்டு வர வேண்டும். எனவே மிகச்சிறந்த சிந்தனைகளை எதிர்காலத்தில் அவர் எழுத வேண்டும் என்றும், துணைவல்லாத கட்டுரைகளையும் அவர் எழுத வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, லேனா அவருடைய மிக நல்ல ஒரு உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை பற்றி லேனாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்று சென்றிருக்கிற சித்ரா லட்சுமணன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு பிள்ளையார் சொல்லி உற்சாகமாக போட்டுவிட்டு போனார். அந்த வகையிலேயே கூட்டம் தொடர்ந்தது. இந்த கூட்டத்தில் வருகிற பொழுது அதிகபட்சம் 10 அல்லது 12 பேர் இருப்பார்கள் என்று நினைத்து அரங்கு கொள்ளாத கூட்டமாக இருக்கிறது.